எத்தனை வருஷமா பண்ணையாரா இருக்கு? உங்க பரம்பரையில எல்லாரும் பண்ணையாதானுங்களே. எனக்கு எத்தனை வேலை நிலம் இருக்கு? 60 வேலைங்க. 60 வேலைக்கு சொந்தக்கார பஞ்சாயத்துல நான் சொன்ன தீர்ப்பு தப்புன்னு 20 வயசு காலி பைய ஒருத்த கோர்ட்ல கேஸ் போட போறாங்க. உங்களே எதிர்ப்பாப்பா? இல்ல, என் தீர்ப்பை எதிர்ப்பு. இதுவரைக்கும் என் தீர்ப்பை தெய்வத்தோட தீர்ப்பா இந்த ஊர்ல எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதை மாத்த பாக்குற அந்த மடைங்க என் கௌரவம் என்ன ஆகுறது? என் அந்தஸ்து என்ன ஆகுறது? சொல்லுங்க. ஆமாப்பா, உங்க கௌரவம் அந்தஸ்து எல்லாம் போயிடும். போக விடுவனா? அநியாயமா 5000 ரூபாய் சம்பாதிக்க பார்த்தான். அது தப்புன்னு தீர்ப்பு சொன்னேன். கோபம் பொத்துக்கிட்டு வந்தது, கோர்ட்டுக்கு போறான். போகட்டுமேங்க. என்ன? உங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது அவன் கோர்ட்டுக்கு போனா கேஸ் தோத்தானே போகும். அவன் கோர்ட்டுக்கு போனாலே நான் தோத்து போனவன் ஆயிடுவேன். என் தீர்ப்பை மாற்றவும் முடியாது, அவன் கோர்ட்டுக்கு போகவும் கூடாது. அது முடியாதுப்பா. ஏன் முடியாது? அவனுக்கு வேண்டியது 5000 ரூபாய், எனக்கு வேண்டியது விலை மதிக்க முடியாது என் கௌரவமும் அந்தஸ்தும். பணத்தை தூக்கி முகத்துல எரிஞ்சா பேசாம கிடக்கிறான் கழுத. இப்பவே போய் எரிஞ்சிட்டு வந்துடும். செல்வநாயகமா மதுரையிலே ஊரர்கள் கொண்டாடும் புண்ணியப்பட்டீங்களா? வண்டி கட்டட்டுமா? வேண்டாம் மாணிக்கம், நான் போற விஷயம் முடிகிற வரைக்கும் வண்டியில ஏற மாட்டேன். என்ன மாணிக்கா? ஐயாவுக்கு என்னமா கோபம்? வண்டி கூட வேண்டான்ட்டு போறாரு. எப்பவும் போல கௌரவ பிரச்சனை தான், வேற என்ன? அம்மா அம்மா, என்னடி இது? கேமராவும் கழுத்துமா? அப்பா புதுசா வாங்கி கொடுத்தாரே அதுதான். அப்பா வருதுக்குள்ளார நம்ம ஊர்ல உள்ள கோயில் குளம் ஆத்தங்கரை எல்லாத்தையும் சுத்தி போட்டோ எடுத்து வந்துடுறம்மா. சரின்னு சொல்லுங்கம்மா. ஆமா. சரி சரி மாணிக்கம், அவளை வண்டியில கூட்டிட்டு போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஆமா, என்ன போட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டு வந்தியா இல்ல கொஞ்சத்துக்கு வந்தியா? ரெண்டுக்கும் தான் வச்சுங்களேன். ஆமா, எதுக்கு என்ன இப்படி போட்டோ எடுக்கிற? இல்லாத போது பாத்துக்கலாம். தான் கவலைப்படாத, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். மறந்துட்டேன், உங்களுக்காக சுட சுட சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? எங்க இருக்கு? வண்டியில வச்சிருக்கேன், இருங்க கொண்டு வரேன். அழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து இப்படி பாடி பாடித்தான் என்ன மயக்கிட்டீங்க. ஏன் பழக்கம்? நான் பாடினேன், உனக்காக பாடினேன். நீ மயக்கிறா, நான் என்ன செய்யறது? சரி சாப்பிடுங்க. என்ன குழம்பு? கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஐயோ மறந்துட்டேனே, இனிமே நானும் கத்திரிக்காய் சாப்பிட போறது இல்ல. இது என்னங்க பெரிய விஷயம். உங்க சந்தோஷத்துக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன்? மனசுல தோணுச்சு சொன்னேன். தப்பா? என் தங்கை எப்பவும் தப்பு செய்யவே மாட்டான். ஆமா, கௌரவம் பேசிக்கிட்டு இருக்கணும் உங்க அப்பா. நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? அவர் சம்மதிக்கிறாரோ இல்லையோ, நீங்க என்ன கைவிட மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நிச்சயமா உன்னை கைவிட மாட்டேன், இது சத்தியம். நானும் உங்களுக்காக காலமெல்லாம் காத்திருப்பேன், இது சத்தியம். சத்தியம், இது சத்தியம். நீ போட்ட மூக்குத்தியும் மாணிக்கம், நான் பார்த்த மாப்பிள்ளையும் மாணிக்கம். நீ போட்ட மூக்குத்தியும் மாணிக்கம், நான் பார்த்த மாப்பிள்ளையும் மாணிக்கம். உன் பேரு தங்கம், உன் மனசும் தங்கம். உன் பேரு தங்கம், உன் மனசும் தங்கம். மாணிக்கத்தை எடுத்தேன், இந்த தங்கத்திலே பதித்தேன். மாணிக்கத்தை எடுத்தேன், இந்த தங்கத்திலே பதித்தேன். இந்த தங்கத்திலே பதித்தேன். நீ போட்ட மூக்குத்தியும் மாணிக்கம், நான் பார்த்த மாப்பிள்ளையும் மாணிக்கம்.
பல்லாக்கு பெண்ணாக எதிரில் வந்து கண்ணால பேசுது. பாவாடை மேலாக்கு போட்டு வந்த பல்லாக்கு பெண்ணாக எதிரில் வந்து கண்ணால பேசுது. ஆளழகு பாதி தோளழகு பாதி, ஆளழகு பாதி தோளழகு பாதி, கூட்டி வந்து என்னை மாற்றுவது என்ன, கூட்டி வந்து என்னை மாற்றுவது என்ன. அள்ளி அள்ளி எடுப்பேன் நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன், அள்ளி அள்ளி எடுப்பேன் நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன், நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன். நீ போட்ட மூக்குத்தியும் மாணிக்கம், நான் பார்த்த மாப்பிள்ளையும் மாணிக்கம். ஒட்டிக்கொண்ட உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று தாங்குது, போய் வர இடம் இல்லை பூங்காற்று ஏழுது, ஒட்டிக்கொண்ட உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று தாங்குது. கண்ணாலே ஈசன் சுட்டெரிச்ச போதும், கண்ணாலே ஈசன் சுட்டெரிச்ச போதும், மன்மதனின் சொந்தம் மங்கை ரதிதானே, மன்மதனின் சொந்தம் மங்கை ரதிதானே. கடவுள் போட்ட கணக்கு இந்த கண்ணி என்றும் உனக்கு, கடவுள் போட்ட கணக்கு இந்த கண்ணி என்றும் உனக்கு, இந்த கண்ணி என்றும் உனக்கு. நீ போட்ட மூக்குத்தியும் மாணிக்கம், நான் பார்த்த மாப்பிள்ளையும் மாணிக்கம். நான் கூப்பிடலையே. வைக்கப்போர் பக்கத்துல விளக்க வைக்கிறது எப்போதுமே ஆபத்து. நம்மள அறியாமையே தானா பத்திக்கு. ஏமா பயந்துட்டியா? வாய்ப்படி. உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது என்கிட்ட சொல்லி இருக்க கூடாது. அதை விட்டுட்டு இப்படியா நடந்துக்கிறது? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? மாணிக்கம், எப்ப என் பொண்ணே உன் மேல ஆசைப்பட்டுட்டாலும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நியாயம். ஆனா ஒரு அனாதை பையனுக்கு தம் பொண்ணை கொடுக்க சம்மதிக்கவே மாட்டார். ஒருவேளை சோத்துக்கு கூட தங்கிட்ட கையேந்து நிக்கிறவன மாப்பிள்ளையா ஏத்துக்கவே மாட்டார். எப்பவும் கௌரவம் அந்தஸ்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க ரெண்டு பேரையும் வெட்ட குறைச்சிடுவார். அம்மா அவசரப்படாது. அவர் மனசை மாத்துறதுக்கு நானே ஒரு யோசனை சொல்றேன். என்னம்மா சொல்லுங்க. மாணிக்கம், நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். அதை எடுத்துக்கிட்டு பட்டணம் போய் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு 4 காசு சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு அந்தஸ்தோட இங்க வா. நானே அவர்கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சரிங்க, அப்படியே செய்யறேன். காலையில பட்டணம் போறதுக்கு தயாரா இரு. நீ உள்ளவா. என்னடி சொன்னாம? நீங்க சொல்ல சொன்னத நான் சொல்ற மாதிரியே சொன்னேன். அவனும் சரின்னு சொல்லிட்டான். பொழுது விடிஞ்சதும் முதல் வேலையா அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஊரை விட்டு அனுப்பு. தொலையட்டும், மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். பணம் தான் போகலாமடி, பொம்பளை பணம் காசு கேட்கலாமடி. மாணிக்கம், துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டியாப்பா? எடுத்துக்கிட்டமா. 1000 ரூபாய் இருக்கு, ஜாகிரதையா போயிட்டு வாப்பா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேமா.
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தாரு. தைரியமா நான் சீக்கிரம் வந்தேன். உடம்பு ஜாக்கிரதையா பாத்துங்க. கௌரி, 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 கௌரி. என் பொண்ணோட இட கோச்சு இந்த வண்டி நிறுத்தா எந்த போட்டின்னு தெரியல. அடுத்த ஸ்டேஷன் சரி சரி கௌரி, 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 கௌரி. வண்டி புற தேடி பார்த்தாச்சு, எங்க போயிருப்பா? டிக்கெட் டிக்கெட் இந்த டிக்கெட் வாங்கலையா? எங்க போற? இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பாத்துருக்கிறேன். அடுத்த கேஸ்ல இறங்க சார். ஏமா எங்க போற? பாத்தா பாவமா இருக்கு. மெட்ராஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. எங்க இறங்கணுமோ அங்க இறங்கிட்டோம். எவ்வளவு சார்? பையனோடு சேர்த்து 26 ரூபா 40 பைசா.